மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றவுடன் பல்வேறு சீர்திருத்தங்களை இந்தியாவில் கொண்டு வருகின்ற பொழுது பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் மற்றும் மருந்தகங்களில் உற்பத்தி விலையை பல மடங்கு விற்பதன் மூலம் அது நம்முடைய நோயாளி மற்றும் பயனாளிகளுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் மருந்தகம் என்ற பெயரிலே ஒரு திட்டத்தை துவங்கி அதில் 50 முதல் 90% வரை தள்ளுபடியோடு கூடிய மருந்தகத்தை தரமான மருந்துகளை விற்பனை செய்வதற்காக மக்கள் மருந்தகம் என்ற பெயரிலே இந்தியா முழுவதும் துவங்கினார். இந்த மருந்தகங்கள் இன்றைக்கு 8ஆம் ஆண்டை தொட்டாலும் கூட கடந்த 18 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் சிறந்த ஒரு மருந்தகமாக செயல்படுகின்ற இந்த மக்கள் மருந்தகத்தின் மூலம் இன்றைக்கு ஏழை நடுத்தர மக்கள் ஒரு மருந்தின் விலை 250 ரூபாய் என்று வெளியில் விற்றாலும் கூட அவற்றை இந்த மக்கள் மருந்தகத்தில் சென்று அவர்கள் கொள்முதல் செய்கின்ற போது 25 ரூபாய்க்கு 90% குறைத்து வாங்குகின்ற வாய்ப்பை நமக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அதனுடைய நிகழ்வு இன்று 8ஆம் ஆண்டாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற இந்த திட்டத்தை இங்கே இன்றைக்கு துவங்கி வைக்க இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே இன்றைக்கி ஜிப்மர் எங்களுடைய அரசு பொது மருத்துவமனைகளிலே ஜிஹெச்லாம் இன்றைக்கி மக்கள் மருந்தகம் இருக்குது. இன்றைக்கு அங்கே அந்த மருந்துகள் இருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற நோயாளிகள் அதை சென்று வாங்குகின்ற பொழுது அவர்களுக்கு தரமான மருந்தாக அதை நம்முடைய மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்ற காரணத்தினால் இப்போ ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற இந்த மக்கள் மருந்தகமும் ஜிஹெச்சில் இருக்கிறது அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற மக்கள் மருந்துகள் அத்தனையும் மிக சிறந்த அளவில் விற்பனையாகிறது. இந்த மக்கள் மருந்துகளுக்கு கொடுக்கின்ற அத்தனை மருந்துகளும் மிக தரமானவை. அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. இவங்க போய் பாலபாஸ்கர் போய் சர்டிஃபிகேட் கொடுத்து வைக்க முடியாது. அதே மருந்து அதே கம்பெனியில் தான் வாங்குகிறாங்க. இது மக்கள் மருந்து என்ற பெயரில் இருக்கின்ற போது வாங்குகின்ற நமக்கு இந்த பொதுமக்கள்லாம் நினைக்கிறாங்க அந்த ஸ்ட்ரிப்பு பலன்னு இருக்குது, அதனால் நல்ல மருந்து உள்ளே இருக்கும், இதில் கொடுக்குற மருந்து வந்து ஏதோ கம்மியாக இருக்கும், இது உடல்நிலையை சரி பண்ணாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே தரமுள்ள மருந்துகளையும் மக்கள் மருந்துலாம் விற்கிறாங்க. இன்றைக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் அந்த மக்கள் மருந்தகம் ஜெனரிக் மெடிசனில் இன்றைக்கி அருமையாக போகுது. அதே மாதிரி எங்களுடைய அரசு பொது மருத்துவமனைகளிலும் அது தரமிக்க மருந்தாக இன்றைக்கு விற்பனையாகி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் நல்லா போகுது. பாரத பிரதமர் எந்த நோக்கத்திற்காக இதை கொண்டு வந்தாரோ அந்த திட்டம் முழுமையாக பொதுமக்களை சென்றடைகிறது. மேலும் இந்த திட்டத்தை சிறப்படைய இது போன்ற நிகழ்வுகள்லாம் நீங்கள் நடத்தணும். இதை பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்கின்ற போது இதனுடைய பயன் மிக பெரிதாக இருக்கும். 100% விழுக்காடை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்பியவாறு இது சென்றடையும். நல்லது ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்து இந்த நிகழ்வை கலந்து கொள்ள செய்த அத்தனை நிறுவனங்களுக்கும் என் நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு மருத்துவன். யாரோ ஒரு குழந்தையுடைய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அவங்களுடைய ஏழ்மை, அவங்களுடைய இல்லாமை, எந்த ஒரு சினிமாவோடவோ ஒரு சாப்பாடோடவோ உங்கள் அம்மாவுக்கோ ஒரு அப்பாவுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ ஒரு மருந்துக்கு காசு இல்லைன்னு ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அது பயங்கரமாக இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் பரோபகாரமாக நீங்கள் உதவி பண்ணுறது பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்தியாவில் பார்மசூட்டிக்கல் அண்ட் ட்ரக் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 80% மக்கள் அவங்களுடைய மாத்திரை மருந்தை டிஸ்கண்டினியூ பண்ணுறதே காசால தான். ஆனால் ஜன் ஔஷதி அப்படி இல்லை. இட்ஸ் 18,000 ஸ்டோர்ஸ் in the few years. கவர்மெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் 2 தாரக மந்திரம் இருக்குது. ஒன்று குவாலிட்டி மெடிசன் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். இது 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி மெடிசன்ஸ்னால் என்ன? தரக்குறைவற்ற மெடிசன் நம்ம ப்ரொமோட் பண்ணல. தரமுள்ள மெடிசன் புவர்ஸுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி
லாபம் இல்லாமல் யாருமே தொழில் பண்ண முடியாது. மினிமல் பெனிஃபிட்டில் இதை மக்களுக்கு பயனாளிகளுக்கு கொண்டு செல்வது தான் கவர்மெண்ட்டோடைய நோக்கம். நமது பாரத பிரதமரால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஜன் ஔஷாதி கேந்திராஸ். இது புதுச்சேரியில் ஒரு 30 கேந்திராஸ் இருக்குது. அதில் 19 புதுச்சேரியில் இயங்கி வருது. அதில் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸே ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க போல் இருக்குது. மற்ற இந்த ஏனைய ரீஜன்ஸ் காரைக்கால் மாகே பிராந்தியத்தில் மற்ற ஜன் ஔஷாதி கேந்திராஸ் இருக்குது. சில சமயம் சொல்லுவாங்க புதுச்சேரியில் இது லாபம் அதிகமாக கொடுக்கலன்னு. பட் இது ஒரு சர்வீஸ். நம்ம ஜிப்மரில் வச்சுருக்கோம், மற்ற இடத்துல வச்சுருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ப்ரமோட் பண்ணுறது இந்த மாதிரி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கிங்கன்னு. பிராண்டுக்கு பின்னாடி போகாதீங்க. பட் ஈக்குவலாக நம்ம இந்தியன் ப்ராடக்ட் ப்ரொடியூசர்ஸ்லாம் நம்ம ஈக்குவலான ப்ராடக்ட்லாம் கொண்டு வர மாதிரி, அதே மாதிரி நம்ம ஜன் ஔஷாதியில் உற்பத்தி ஆகும் மெடிசன், செல் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் குவாலிட்டி மெடிசன்ஸ். இப்போ ஏன் ஒரு மருந்து காஸ்ட்லி ஆகுதுன்னா, ஒரு ஃபைசரோட ரிசர்ச் ப்ராடக்ட் ஒரு 10 இயர்ஸ் அவன் ரிசர்ச் பண்ணி அந்த மாலிகுல் அனிமல் டெஸ்டிங் பண்ணி ஹியூமன் டெஸ்டிங் பண்ணி வெளியில் வரும்போது அவ்வளோ காஸ்ட் இருக்குது. இதே ஜினரிக்கில் அந்த மெட்டீரியலை காப்பிரைட் பண்ணி ஜினரிக்கு விற்கும் போது உங்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கிடையாது. அது மற்ற கண்ட்ரியில் கிடையாது. காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டோடைய கைடன்ஸ் படி சில மெடிசன்ஸ் எல்லாம் கம்மியான மாதிரி சொன்ன மாதிரி என்சிடி ட்ரக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கணும், மக்களுக்கு பயனளிக்கணும். நம்ம பிக்கஸ்ட் பாப்புலேஷன். ஸோ அதில் நம்ம அஃபோர்டபிலிட்டி இல்லை. அது எஸ்பெஷலாக கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன் ஔஷாதியில் இப்போயும் அஃபோர்டபுள் பர்சன்ஸ் லைக் மிடில் கிளாஸ் இன்கம்லாம் ஜன் ஔஷாதிக்கு தான் அது ஈக்குவலண்டான ட்ரக்ஸ் இருக்கிறான்னு பார்க்குறாங்க. முக்கியமான ட்ரக்ஸ் எல்லாமே ஜன் ஔஷாதி அவுட்லெட்ஸில் இருக்குது. வேணா காஸ்ட்லியான ட்ரக்ஸ் அல்லது இல்லாமல் போகலாம். அதனால் நம்ம எல்லாருக்கும் புதுவை அரசாங்கத்தின் சார்பாக கேட்குறது என்னென்னா, நீங்கள் பிராண்ட் அம்பாசடராக இருந்து ஜன் ஔஷாதியை ப்ரமோட் பண்ணணும். இது மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஜன் ஔஷாதியில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம், மருந்துகளையும் தாண்டி சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குது. சானிட்டரி நாப்கின்ஸ் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. அதை இங்கே நான் பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்தோம், இதை கொண்டு போய் சேர்க்கிறதுல கேந்திர உரிமையாளர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முன்னாடி ஸ்பீக்கர் சார் சொன்னது போல் என்னென்னா, இந்த திட்டம் ஆரம்பித்த காலத்துலேருந்து இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, இது ஒரு பிராண்டடோட குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது. பட் இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதுமே அவங்க சரி இது ஜன் ஔஷாதியில் இருக்குதுங்களா, ஜென்ரிக் அப்படிங்கிறத அவங்க நமக்கு விளக்குறாங்க. இந்த அளவுக்கான ஒரு ரீச்சுக்கு வித்தவுட் தி சப்போர்ட் ஆஃப் கேந்திரா ஓனர்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ கேந்திரா ஓனர்ஸ்க்கு என்னுடைய ஒரு தனிப்பட்ட பாராட்டுக்கள். நான் இப்போ விழுப்புரத்தில் நாங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அந்த 2 இயர்ஸில் ஃபஸ்ட்டு 1 இயர்ஸ் எப்படி நான் இந்த கடையை ரன் பண்ண போகிறேன்னு எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அதாவது கஸ்டமர்ஸை எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. ஒரு 6 மந்த்து அப்புறம் ஒரு கஸ்டமர்ஸே டைரெக்டாக என் ஸ்டாஃபுக்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க. மெதுவாக கூப்பிட்டு, இப்போ இந்த மெடிசன்லாம் ஒர்க் செய்யுமா? இப்போ நான் வெளியில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் சுண்ணாம்புங்கிறாங்க, வெறும் பவுடர்னு சொல்கிறாங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க. பட் எனக்கு புரிஞ்சது, ஓஹோ நம்மளோட ஒர்க்கு இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ணணும், இதனால தான் நம்ம கஸ்டமர்ஸை நம்ம நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கஸ்டமர்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒர்க்கை எனக்கு நானாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கஸ்டமரை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் சொன்னேன். அந்த சால்ஃபோட்டமால் இன்கலரை எடுத்து காமிச்சேன். இதில் பாருங்கள், மேனுஃபேக்சர் யார் போட்டிருக்கு, சிப்லா, இவங்க தான் இது பண்ணி கொடுக்குறாங்க. அது வெளியில் வாங்கினா 350 ரூபா, இங்கே 50 ரூபா. அப்படிங்கும்போது அவங்களுக்கே ஒரு பிரம்மாண்டமாக அவங்க அது ஒரு இதாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு விஷயம் புரியலை, அவ்வளோதான். மற்ற அதேமாரி சோப்பு கேட்பாங்க, அலர்ஜிக்கு கீட்டோகோனசோல் சோப்பு. அந்த சோப்பை எடுத்து காட்டுவேன், இதை பாருங்கள் மேனுஃபேக்சர் யார் பாருங்கள், இது வேலை செய்யுமான்னு கேட்பாங்க, இது மேனுஃபேக்சர் யார் பாருங்கள், நீங்கள் வெளியில் வாங்கினா 200 ரூபா, அதே கம்பெனி தான் இது பண்ணி கொடுக்குறாங்க 60 ரூபா. அதேமாரி நிறையா இன்ஹேலர்ஸ், சோப்பு, ஷாம்பு எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு நான் என்ன செய்வேன்னா, இதை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிற டைத்தை நிறைய அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். கஸ்டமர்ஸில் இது எதெல்லாம் புரியணும், எதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியுங்கிறத நான் அதிகப்படுத்த ஆரம்பித்தேன். பட் அது நல்ல சக்ஸஸாக போகுது. சில கேந்திராஸ் ஓனர் சொல்கிறாங்க, மெடிக்கல் ஷாப்லாம் இந்த பிரதான் மந்திரி ஷாப் நான் ஆரம்பித்தேன், எனக்கு நிறையா லாஸ் ஆகுது, என்னால் பண்ண முடியல அப்படின்னா, அதெல்லாம் சுத்த போய் அவங்களுக்கு நடத்த தெரியலங்கிறதா என்னோட அபிப்பிராயம் நான் நினைக்கிறேன்.
பட் அதை வந்து நல்ல விதமாக மக்களுக்கு கொண்டு சேர்த்தாங்கன்னா அவங்க சக்ஸஸ் தான். இப்போ நாங்கள் 2வது வருஷத்தில் நடை எடுத்து வைக்கிறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பர் டே 50,000 நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது, நல்ல கஸ்டமர்ஸ்ட்டு நல்ல இது இருக்குது, நாப்கின் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே நல்ல விதமாக போகுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து 4 வயசாகுது. பட் அது போன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பர் டே வந்து 10 days அவங்களுக்கு மார்னிங் வந்து இன்சுலின் போடணும், ரெகுலர் போடணும், ஈவினிங் வந்து கிளார்ஜின் போடணும். இதில் வந்து அந்த குழந்தைக்கு 2 times வந்து பர் டே வந்து சுகர் டெஸ்ட் பண்ணணும். இதே அவங்க இவ்வளோ நாளாக ப்ரைவேட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 daysக்கு வந்து 2,000 ரூபாய் 2,500 ப்ளஸ் சுகர் ஸ்டெப்போடு சேர்த்து. இப்போ எல்லாமே ஜென்வசியில் கிடைக்குது. ஜென்வசியில் கிடைக்காத பொருளை எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படிலாம் இதெல்லாம் இவங்க தேர்ந்தெடுத்து இதை தயார் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் வந்து சில விஷயங்கள் எல்லாமே சின்ன காட்டனாக இருக்கட்டும், இந்த சுகர் இன்சுலின் போகிற ஸ்வாப், ஆல்கஹால் ஸ்வாபாக இருக்கட்டும், அது வரைக்கும் இவங்க ஜென்வசியில் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள், இது மக்களுக்கு தெரியல. இப்போ அந்த கஸ்டமருக்கு நாங்கள் ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெகுலராக இருக்கட்டும், கிளார்ஜினு, நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு சுகர் ஸ்டிப்பு எல்லாம் தான் ஒரு வெறும் 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 700 750 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிது. அவங்க 2,000 2,500 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் அந்த குழந்தைக்கு நாங்களும் சர்வீஸ் தான் சார். என்றைக்குமே நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து ஒரு சர்வீஸ் மைண்டில் பண்ணும்போது அது உங்களுக்கு கம்பல்சரி சக்ஸஸில் தான் போகும், என்றைக்குமே அது குறையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஃபார் 100 rupees, ஜனோபதிக்குள்ளே போனோன்னா 20 rupeesல எல்லா மெடிசன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன் மோர் திங், நான் ஜிப்மரில் பார்த்த ஒரு சிம்பிள் திங் மட்டும் சொல்லிடுறேன். இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதர் கண்ட்ரீஸ் பீப்புள்ஸ் ஆல்சோ கம்மிங் டு பர்ச்சேஸ் மெடிசன்ஸ், ஜனோபதி மெடிசன்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அதர் பீப்புள் லைக் Bangladesh peoples are used to come to our Jipmer, then Nepal peoples also used to come. அவங்களும் இந்த மெடிசன் பற்றி பார்த்துட்டு, சார் வி யூஸ் டு கெட் லெவட்டரசிட்டம்லாம் 120 rupees, 160 rupees, 200 rupees காஸ்ட்டாக இருக்குது, ஹியர் ஒன்லி 55 rupees லைக் திஸ். அந்த ஒரு அளவுக்கு ரீச் ஆகி இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் அஸ். இன்னுமே நம்ம பண்ணுவோம், சூப்பராக பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஒரு பழைய காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை உட்கார வச்சு ஒரு 15-20 நிமிஷம் பேசுவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா அறிவுரைகளையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது கிடையாது. ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணும், கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. த மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஃபார்மசிஸ்ட் ஒன்லி. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார்மசிஸ்ட்டுக்கு தான். அது எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும், இந்த மருந்து என்ன பண்ணும், ஏது பண்ணும் அப்படின்னு. அதுக்கு முதல்ல வந்து அதை பற்றியான ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஸோ ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக நிற்கும் போது டோன்ட் பிஹேவ் லைக் அ ட்ரேடர். உள்ளே வந்து மாத்திரையை கட் பண்ணி கொடுத்தேன், என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்னைக்கு அந்த வேல்யூ அடிஷனை பண்ணுறீங்களோ, I'll tell you, the one patient bring you 10 patients to your counter. இங்கே போனால் எனக்கு வேல்யூ அடிஷன் நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட் உங்களுக்கு உண்டு. ஸோ அதை இன்னைக்கு நம்ம தொடங்குறோமோ அன்னைக்கு வந்து விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபேமிலியை வந்து நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த தகவலை வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லணும். நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மக்கள் மருந்தகத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மருந்துகள் வந்து ரொம்ப தரமாகவே இருக்குது, நம்ம அதனுடைய பலனை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம்ன்றதை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி அது வந்து இதை உபயோகப்படுத்துகிறவங்க வந்து அதிகமாக ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து இது சக்ஸஸ் ஆகும்.